அண்ட் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசியில் நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு, நம்மளுடைய பழைய அக்கௌண்ட்டோட. ஓகேங்களா, எல்லா சேட்ஸும் அப்படியே இருக்குது. ஸோ இது எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ட்ஸ் ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய பிசி அல்லது நம்மளுடைய லேப்டாப்பில் எப்படி ஒரு வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ டாபிக் ஹவு டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் வாட்ஸ்அப் இன் பிசி அல்லது லேப்டாப். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பிசியில் இருக்கிற க்ரோம்குள்ளே போய்க்கலாம். ஸோ க்ரோம் ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ வந்து என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டர் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8.1க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வந்து ஆக்சுவலி இதில் டவுன்லோட் பண்ண முடியும். இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு ஒரு ஆப்ஷனுக்கு நான் அதை எப்படின்னு சொல்லி நான் கிளியராக சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில். இப்போ நம்ம வந்து சும்மா வாட்ஸ்அப் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, நீங்கள் விண்டோஸ் 8.1 அல்லது அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும் கீழே. ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் வாட்ஸ்அப் டவுன் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இதில் மொபைல் கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆண்ட்ராய்டு இருக்குது, iOS இருக்குது, இங்கே டெஸ்க்டாப்னா விண்டோஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ டெஸ்க்டாப் விண்டோஸ் தான் இது பண்ணோம். ஆக்சுவலி இல்லையே கிளியராக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து விண்டோஸ் 8.1 அல்லது அதுக்கு மேலே விண்டோஸ் 10 அதெல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், விண்டோஸ் 11. ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிட்டோம், டவுன்லோடுங்க கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணோன்னா இது என்ன கேட்குன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கேட்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ அதை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ கிளிக் பண்ணங்காட்டி இப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கெட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம். ஸோ நான் கிளிக் பண்ணங்காட்டி இந்த மாதிரி ஒரு இது வருது, அதாவது திஸ் ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இப்போ லான்ச் பண்ணலாமான்னு கேட்குது. ஸோ நம்ம லான்ச்சுங்கிறது கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நம்ம கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் வரணும். ஸோ இப்போ வந்து இந்த பிசியில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்த உடனே இந்த இடத்துல QR கோட் வந்துடும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வாட்டுக்கு வரட்டும். நம்ம மொபைல் எடுத்துக்கலாம். மொபைல் எடுத்துட்டு இந்த மேலே ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி லிங்க்டு டிவைஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க் டிவைஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ வந்து நம்ம QR கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து இப்போது நம்ம பிசியில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா எல்லா சாட்ஸும் அப்படியே வந்து உங்களோட இதில் வந்து லோட் ஆகிடும் உங்களோட பிசியில். அதாவது வந்து நம்ம வந்து பிசிலையும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட அக்கௌண்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிசியில் லாகின் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் இருக்கணும். ஓகேங்களா, அண்ட் ஓகே, அவ்வளோதான். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய மொபைலில் இருக்கிற அக்கௌண்ட்டை பிசியில் லாகின் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸோ இந்த வீடியோ நம்ம வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ வாட்ஸ்அப் டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து நம்ம பிசியில் செட்டும் பண்ணிட்டோம். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் பென்சில் டெக் யூடியூப் சேனல்.